எப்பவும் போல தாங்க காலையில் எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து நானும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் டீ கடையில் வந்து டீ குடிப்போம் காலங்காத்தால். அப்புறம் வந்து நல்லா குடிச்சிட்டு வக்கீல வேறு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டங்காட்டி அவர் என்ன சொன்னார்னா, இந்த இந்த காரில் வந்து பின்னாடி வந்து இடித்தாங்கள்ல ஒரு லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தாங்க பேச போகணும். நாளைக்கு வேறு வந்து வர சொல்லியிருக்கிறாங்க, முன்னாடியே வந்து வக்கீலை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்க, ஓகே. எந்த வக்கீல் இந்த மாதிரி கேட்டங்காட்டி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் வந்து அவங்க நம்பர் தந்தாங்க. இந்த மாதிரி அந்த வக்கீல் தான் பார்க்க போகிறேன் நான் இன்றைக்கி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டு வேறு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு பூட்டை மாற்றுறதுக்கு ஆளை வர சொல்லியிருந்தார். சரி, நான் போய் அதை பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளேயே நான் இருந்துட்டு இந்த கம்பெனிக்கு கிளம்பலான்னு போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஆள் ஒருத்தருமே இல்லை, பெண்டிங்லேருந்து வந்தால் தான் வேலை அப்படின்ட்டாங்க. அதனால் நான் நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் பூட்டு கடையில் இருக்கிறேங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன். சரி நானும் வரேங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் தான் வந்து வக்கீலை பார்க்க போயிருந்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் வந்து இந்த மாதிரி கேஸ் நடந்துருக்கு, போலீஸ்கார் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே அட்ரஸ்க்கே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து இப்போ மாற்றி தந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கலாம், காரில் வந்து இன்சூரன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து மாற்றி தந்துட்டாங்க அப்படின்னு தந்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா புதுசாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதனால் வந்து இவர் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டில் ஒய்ஃப் வேறு சண்டை, இந்த குடியை வேறு விட முடியல, என் மைண்டு என்னோடய இதுலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் பண்ண மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 தப்பு தான். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு குடி, 2வது வந்து பார்த்திங்கன்னா யார் வெளியே பசங்க யார் எதை கூப்பிட்டாலும் வெளியே போயிடுறாரு. 3வது வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ட்ரோல்லே இல்லைங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, ஃபேமிலி நான் என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல, என் மைண்டே என்கிட்டயே வந்து ஒரு நாளையாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு வந்ததுக்கு வக்கீல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கோபியில் இருக்கிற வக்கீலுக்கு நான் சொல்லிடுறேங்க, நான் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியாது, ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வக்கீல் அங்கே இருக்கிறாங்க, நாளைக்கு காலையில் போய் பார்த்துக்குங்க, ஒரு 9 மணிக்கு போங்க, போயிட்டு நீங்கள் வக்கீல்கிட்ட பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேப்பரில் வந்து அவங்க டீட்டெயில் எல்லாமே எழுதி தந்துட்டாங்க. எழுதி இப்போ கையிலேயே தந்துட்டாங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 10,000 காசு ஃபீஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 10,000 இப்போ ஏரிங் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கையில் காசு அவர்கிட்ட சுத்தமாகவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மோதிரத்தை அடமானம் வச்சு தான் அவர் வந்து காசு வாங்கினார். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு வந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 செலவாயிடுச்சு. நாளைக்கு வேறு 10,000 கேட்டிருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரொம்ப முழிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளாக வந்து அதுக்கு வேறு உடம்பு வேறு சரியில்லைங்களாம்மா. இப்போ தான் வந்தேன் நான், இத்தனை நேரம் அவர்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு இப்போ தான் வந்தேன். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், என்ன பண்ணுறது, இப்போ வந்து கோயிலுக்கு போகிறேன்னு வைங்களேன், கோயிலுக்கு போகணும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். அந்த கோயில் பக்கத்துலேயே போய் ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்திருக்கிறோம் நாம் 2 பேர். ஆனால் வந்து கோயில் பக்கத்தில் இருந்ததே நான் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம நேரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. நம்ம நேரம் சரியில்லைன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காரு வேறு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குதுங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு. அவரோட கண்ட்ரோல்லே இல்லைங்க, மனசே மைண்டே வந்து என்னை மீறி என்னோடய கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கிறாரு. எல்லாம் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாருங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல.